நம்முடைய வாழ்க்கையில் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் என்றால் உங்களுடைய போராட்டங்களை வேத வசன கண்ணாடியில் வழியாக பார்க்க பழகிவிடணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ கடினமான போராட்டங்களை அவர் சந்தித்தாலும் அவருடைய நம்பிக்கையெல்லாம் ஆண்டவர் எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் அதை ஆண்டவர் எடுத்து அவருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கு என்னுடைய வாழ்க்கையில் அவர் பயன்படுத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. எவ்வளோ பேர் அவருக்கு விரோதமாக எழும்பினாலும் பவுலுடைய வைராக்கியனா, நீ எனக்கு விரோதமாக எழும்பி இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நீ தடை செய்ய முயற்சி செய்தாலும் உன்னுடைய தடையை ஒரு படியாக ஆண்டவர் மாற்றி என்னுடைய சுவிசேஷத்தின் ஊழியத்தை இன்னும் பிரபலமாக அறிவிக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு வாசலை தரப்பார் என்பதுதான் பவுலுடைய வைராக்கியம். எவ்வளோ பேர் அவருக்கு விரோதமாக எழும்பினாலும் அவங்கள பார்த்து சொல்றாரு, நீ எவ்வளோதான் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நீ தடை செய்தாலும் உன்னுடைய தடையெல்லாம் ஆண்டவர் மாற்றி அதை எனக்கு சாதகமாக ஆண்டவர் எனக்கு மாற்றி என்னுடைய செய்தியை இன்னும் பிரபலமாக பிரசங்கிக்க ஆண்டவர் எனக்கு வாசலை தரப்பார். உங்களையும் பார்த்து சொல்கிறேன், இது தேவ பிள்ளையுடைய ஒரு வெளியேற பெற்ற ஒரு பொக்கிஷம் என்று நான் சொல்லுவேன். எவ்வளோ பேர் உங்களுடைய வாழ்க்கையில் மோசத்தை கொண்டு வரணும்னு எழுப்புனா கூட நீங்கள் உங்களை பார்த்து நீங்களே சொல்லிக்கொள்வது என்னென்னா, எவ்வளோ பேர் எழும்பினாலும் அவர்களுடைய தீமையை நன்மையாக தேவன் எனக்கு மாற்றுவார். அவங்க எவ்வளோ தூரம் திட்டத்தை அவர்கள் செய்தாலும் என்னை அழிக்க, என்னை மோசமாக்க, என்னுடைய வாழ்க்கையில் கெடுதி கொண்டு வருவதற்கு எவ்வளோ பேர் எழும்பினாலும் என்னுடைய தேவன் அவருடைய திட்டங்களை அவருடைய பிரயோஜனமுள்ள அவருடைய நோக்கத்திற்கு பயன்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கின்றார். ஆகையால் நான் சந்தோஷமாய் இருப்பேன். ஏனென்றால் நீங்கள் எனக்கு விரோதமாக என்ன ஒரு சதி திட்டத்தை நீங்கள் செய்தாலும் அதை நன்மைக்கென்றே தேவன் எனக்கு மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதுதான் பவுல் சொல்றார். பிலிப்பியர் 1 12, 13, 14 வசனத்தை வாசிக்கலாமா? சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். என்ன ஒரு துணிச்சலான தேவ மனிதன். அவர் சொல்றாரு, எவ்வளோ காரியங்கள் எனக்கு விரோதமாக எழும்பினா கூட அது எனக்கு சாதகமாக தேவன் எனக்கு மாற்றி இருக்கின்றார். என்னை இன்னைக்கு ஒரு சிறைச்சாலையில் போட்டிருக்கிறாங்க, கைதியாக இருக்கிறேன். என்னுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தாலும் நான் வாய் இன்னும் கட்டப்படலை. ஆனால் என் வாயை திறந்து என்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இயேசுவை குறித்தும் அவருடைய நன்மை குறித்தும் அவர் எவ்வளோ பெரியவர் என்று ஒவ்வொருவருக்கும் நான் பிரபலமாக பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு இப்போ தருணத்தை தந்திருக்கின்றார் என்று பவுல் அவருடைய இக்கட்டான சூழ்நிலையை எதிர்மறையாக பார்க்காமல் அது ஒரு வாய்ப்பாக சந்தர்ப்பமாக பார்த்து இதை கொண்டு கூட தேவன் அவருடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்று அவருக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது. உங்களையும் பார்த்து சொல்றேன், ஐயா அம்மா, உங்களுடைய பிரச்சனையை இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பமாய் பாருங்க. உங்களுக்கு வேலை கிடைக்காம போய்விட்டதா, அது ஒரு சந்தர்ப்பங்க. உங்களுக்கு லோன் வராம போயிடுச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்க. இன்னும் கல்யாணம் நடக்காம இருக்கு, அது உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்க. என்னென்னலாம் உங்களுடைய வாழ்க்கையில சத்துரு ஒரு தீமையாக ஒரு எதிர்ப்பாக கொண்டு வரானோ அதெல்லாம் தேவ பிள்ளை ஒரு சந்தர்ப்பமாக பார்த்து இதை கொண்டு கூட தேவன் தம்முடைய மகிமையை என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். இதை கொண்டு கூட தேவன் எனக்கு ஒரு சாட்சியை ஏற்படுத்துவார். இதை கொண்டு கூட தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார் என்ற ஒரு நிச்சயம் நமக்குள் இருப்பது அவசியம்.